ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு விவசாயத்தை பற்றி பார்க்க போகலாங்க. இது எங்கள் வீடு தாங்க. எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற பூச்செடி தாங்க. விவசாயத்துக்கு போகிற பைப்பு எங்கள் வீட்டு பின்னாடி தாங்க இருக்கும். எப்போயும் நம்ம மோட்ரு எடுக்கும் போது ட்ராப்ஸாக தண்ணி போகும் வேஸ்ட்டாக. அதனால் அந்த தண்ணி என்ன பண்ணுறதுன்னா, இது மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக ரோஸு, கனகாமரம், நம்ம நாட்டு ரெட் ரோஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லைங்க. அது வேஸ்ட்டாக போகிற தண்ணி செடிக்கு வாங்கி இதையே ஒரு நாளைக்கு தினம் ஒரு 2 பூலேருந்து 4 பூ வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதாங்க எங்கள் வீடு. அடுத்து என்னென்னா, நம்ம வீட்டு அதாவது வெண்டைச்செடி தான் பார்க்க போகலாம் வாங்க. இது தோட்டங்க, வீட்டுக்காக வச்சதில்லை, நம்ம வெளியில் மார்க்கெட்டுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுதுங்க. இது ஒரு 45 நாளில் நம்ம விதை நட்டு இந்த சைஸுக்கு வந்திருக்குங்க. இனி பூ எடுத்துடுச்சிங்க. இனி பூ வந்ததும் இனி அடுத்து காய் தான். பார்க்குறதுக்கே இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோ கலரில். இதோட தன்மை என்னென்னா, ஒரு முள் போல் ஒரு செடி தாங்க இது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் கை வச்சிங்கன்னா காயும் செடியும் முள் குத்துங்க. விவசாயின்னா முள்ளும் கல்லும் எல்லாம் வட்டு தாங்க விவசாயி. சாதாரணமாக யாரும் விவசாயியாக வந்துட முடியாதுங்க. இது ஒன்றா விட்டு ஒன்றா நம்ம காய் உடைப்போம். இப்போ பூ வந்துருச்சுங்க. நல்ல சில செடியில் காய் வந்திருக்குது, சிலது இப்போ நல்ல பூவாக இருக்குது. இப்போ தான் இது ஸ்டார்டிங் தொடக்கம். விவசாயிங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். செடிங்க பூ எல்லா செடியிலையும் ஒவ்வொரு செடியிலையும் பூ வந்திருக்குது. தினமும் ஏன்னா ஒரு நாள் நம்ம காய் உடைக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துலையும் காய் வரும். வாங்க, ஒரு காய் வந்திருக்குது, அதுவும் பார்க்கலாம். இதாங்க காய். இந்த சைஸ் வந்ததை நாங்கள் உடச்சி எடுத்துருவாங்க, இல்லைன்னா முத்தி போயிடும், யூஸ் ஆகாது போயிடுங்க. அதான் ஒன்றா விட்டு ஒன்றா காய உடச்சி கையெல்லாம் முள்ளை குத்தி விவசாயம் செஞ்சு நாங்கள் இதில் எடுத்து வந்தால் தாங்க நாங்கள் விவசாயி. இந்த விவசாயிக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.